ஷே விஷ்ணு பிரமா யமதர்மன் கேஸ்கட்டில் கணக்கில் காவு கொடுத்தாச்சப்பா ரத்த காவு. ஏன்னா கடவுள் நீ உலகத்தை ஆள்ற கடவுள், நீதிமன்றத்தை ஆள்ற கணக்கு இவ்வளோ நாளாக கணக்கு தப்பு கணக்கு நடந்து வச்சு நீதி நியாயம் தர்மம் பூரா அநியாயப்பட்டு உள்ளே நிற்கி எல்லாமே கிச்சன் அப்படியே ஒன்றோட நிற்கி. இப்போ தாவேக்க அரசு இவனை வச்சு தான் உள்ளே தோண்டி வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கல ஆட்டோமேட்டிக்காக எல்லா கட்சிக்காரனும் உள்ளே மாட்டுவான். அதுதான் கணக்கு. எப்பா கணக்கு கவர்மெண்ட்டுங்கிற கணக்கு உட்கார வச்சு உள்ளேருந்து வெளியே வரைக்கும் வெளியில் என்ன சேட்டை நடக்கு அதை பூரா ஒண்டிச்சிருந்தான். ஆளுகளை வச்சு என்னென்ன செய்யணுமோ கூத்தடிச்சு மேலே அடித்து போயிடலாம். இப்போ கைலாசத்தில் நடக்கிற கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா இது கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வழக்காடுது. ஒரு குடும்பத்தாருக்குள்ளே நடக்குன்னா அமைதியாக போகணும். தீர்வு அதுதான் நீதிமன்றம் நீதிபதி ஜட்ஜி கணக்கு வழக்கில் பார்த்து அந்த கொடுக்குற கணக்கு. அவன் எதுக்கு நீதிமன்றத்தை நாடி வரான்? பார்த்து செஞ்சு கொடுங்க, பார்த்து உங்களை நாங்கள் இருக்கோம், நாங்கள் உழைச்சி சாப்பிடுதான், எங்கிட்ட பிடுங்க தான், குடும்பத்துக்குள்ளே பிடுங்க தான், வெளியில் பிடுங்க தான். இந்த அச்சடித்த மொட்டையும் பேப்பர் சாக்கா குடன்னு வச்சுக்கிட்டு மாதிரி அலைதான். எங்கே இடக்கு இன்னும் பல கோடி அலையலாமாங்க அலைதான். அப்போ நடுரோட்டில் ஆதார கார்டு ரேஷன் அந்த கணக்கு உள்ளே போட்டோன்னுப்பா. ஆதார கார்டு, பென் கார்டு, ஓட்டு ஐடி, இந்த 3 கணக்கு போட்டாச்சுன்னா கண்டார் வழி மேலே வெளியில் தூக்கிட்டு வருவான். எடுறா இந்த 3 கணக்கு எடுறா. கணக்கு ஓட்டில் வச்சுருப்பான். அங்கேக்குள்ளே குண்டிலையும் புடுக்களையும் சூடு வச்சு விட்றணுப்பா. தான் கணக்கு 8 7 உழைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. இவன் ஏற்கனவே பென் கார்டுனா பென் கார்டில் அவன் 3 தலைச்சக்கரம். யார் நீங்கள் தான் 3 தலைச்சக்கரம். யமதர்ம கணக்கு போடுதான்ப்பா. விஷ்ணு பிரமா சிவன் 3 தலைச்சக்கரம். கண்டார ஒளிமனம் வச்சு நடுரோட்டில் வித்தோட்டமாக வச்சு இத்தனை லட்சம் கோடி, இத்தனை மாளிகை, இத்தனை மில்லு தொழிற்சாலைகள், என்னடா உழைக்கல. அந்த கேள்வியை கேட்டு குண்டியில் புடுக்கல அந்த இடத்துல ஸ்பாட்டில் சூடு வச்சு தூக்கி எறியணும். இராணுவ வானரப்படை தரப்படை. இது வெளிக்கணக்கு. உள்கணக்கு மாட்டி உள்ளே நிற்கான். அதுதான் காவு கொடுத்தாச்சுலப்பா. இப்போ வெளிக்கணக்கு காவு கொடுத்தாச்சு. எல்லா கணக்குலையும் காவில் நிற்கான். மானிட பிறவி தமிழ்நாடு தான் முதல் எடுக்கணும். அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை, ஓவர் சேட்டை, முக்கால் சேத்தையும் போட்டாச்சுப்பா கணக்கு. நீதிமன்றத்தை நாடி தான் போயிருந்தான். வெளியில் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வழக்குறிஞ்சா அந்த இடத்துல பல கோடி போதா அந்த பணம் போட்டு வாங்கிட்டு போயிருந்தான். இப்போ அந்த மொட்டையும் பேப்பரை இவன் சமாளிச்சிடலாம். உள்ள வரைக்கும் நம்ம எங்கே வரைக்கும் பேப்பரை கொடுக்கணுமோ நம்ம சமாளிச்சிடலாம் அந்த பேப்பரை வச்சு. அப்படி தான் இப்போ இந்த சமாளிப்பில் இங்கே ஓடுது. இங்கே கைலாச பத்திரம் போட எங்கே சமாளிக்கணும், எங்கே பேப்பரை வீச மொட்டையும் பேப்பரை தூக்கி எறியணும். ஏன்னா நடு ரோட்டில் வித்தோட்டமாக விட்டு சூடு வைக்கணும்ப்பா. யமதர்ம கணக்கு காவு கொடுத்தாச்சுப்பா. கேஸ்கட்டில் காவு கொடுத்தாச்சு. ஒரு விட்டு எவனுங்க நவள முடியாது. 2 தரப்பு வழக்காட்டாத்த நவள முடியாது. தாவேக்கா கவர்மெண்ட்டு உள்ள இவனுங்களை வச்சு தான் வெளியில் ஆட்டி வெளியே எடுக்கணும். இந்த காங்கிரஸ் இனம், திமுக கட்சி, அண்ணா திமுக கட்சி எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்றோட உட்காந்து பூமி அழிச்சு வச்சுருக்கான் தமிழ்நாடு முழுதும். சத்தியப்பா.